ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லரிங்கில் ரொம்பவே நிறைய பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கிற ஆர்ம் ஹோல் வந்து சுருக்கம் ப்ளஸ் லூஸ் எதனால் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது நம்ம அதை தாண்டி நம்மளோட வியூவர் ஒருத்தவங்க ஆர்ம் ஹோலோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லா குழப்பங்களுமே உங்களுக்கு இனிமேல் வராது. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சுருக்கம் வர்றது, லூஸ் வர்றது எல்லாமே உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து ப்ளவுஸோட நெக்கு, இது வந்து ஆர்ம்ஹோல் சைடு. இப்போ நீங்கள் வந்து நார்மலான அளவு நெக்குக்கு ஆர்ம்ஹோல் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கரெக்டாக சென்ட்ரு பார்த்துட்டு இந்த பக்கம் நம்மளோட ஜஸ்ட் ரவுண்ட் எங்கே வச்சுருக்கோமோ அந்த அளவை, இது ஜஸ்ட் ரவுண்ட் வச்சுக்கலாம், இது எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த இடத்துலேருந்து இந்த ஜஸ்ட் ரவுண்டுக்குள்ளே இப்படி வர மாதிரி நீங்களாக வந்து ஒரு வளைவு கொடுப்பீங்க. 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படிங்கிற அளவுக்கு வளைவு கொடுப்பீங்க. அது வந்து சரியான மெத்தட் கிடையாது. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்கே தான் தேவைப்படும். நம்ம அதுக்கு முன்னாடியே எடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா ரொம்பவே உள்ளே தள்ளி இப்படி எடுத்துருவீங்க. இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், சுருக்கம் வந்து நிறையா வரும். கொஞ்சம் மேலே தள்ளி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல துணி தூக்கிட்டு லூஸ் கொடுக்கும். அது இல்லாமல் நீங்கள் கரெக்டாக வரணும் அப்படின்னா மேக்ஸிமம் 1.25 இன்ச் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப கழுத்தோட பின் கழுத்தோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இது போல் ஆழமாக கழுத்து ஒரு 9 இன்ச்சுக்கு மேலே 10 இன்ச்செல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அளவு நீங்கள் 1 இன்ச்சு வச்சு கரெக்டாக எடுத்தீங்கன்னா சரியாக வரும். இப்போ நமக்கு வந்து இவ்வளோ தேவை, 1 இன்ச்சு தேவை அப்படின்னா நீங்கள் மேலே தள்ளி எடுத்தீங்கன்னா துணி தூக்கிட்டு புஷ்ஷுன்னு இருக்கும். கீழே இறக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்ம்ஹோல் கிட்ட டைட்டாக இருக்கும். இதுதான் இந்த பிரச்சனை. இது வந்து நீங்கள் ப்ளவுஸில் பண்ணக்கூடிய ஒரு தப்பு. அது இல்லாமல் நீங்கள் இப்படி கொண்டு வர அந்த வளைவை வந்து நீங்கள் இந்த ஜஸ்ட் ரவுண்டோட நிப்பாட்டிடணும். அது இல்லாமல் அந்த வளைவை நீங்கள் கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னாலும் அது கம்ப்ளைண்டாக தான் வரும். அதனால் எப்போ ஆர்ம்ஹோல் வளைவு எடுத்தீங்கனாலும் கரெக்டாக நம்ம ரெடி அளவு என்னவோ அதுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. கழுத்து நல்லா அகலமாக போடுறாங்க, இறக்கமாக போடுறாங்கன்னா கரெக்டாக 1 இன்ச் வச்சு நீங்கள் ஆர்ம்ஹோல் கட் பண்ணுங்கள். பேக்கில் ஃப்ரண்ட்டுக்கு அதை விட ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே கொடுத்து டெப்த்து கொடுத்து எடுங்க. கம்பல்சரி ஃப்ரண்ட்டில் வந்து டெப்த்து எடுக்கிறது கரெக்டாக எடுத்தால் தான் நம்ம அந்த டாட்லாம் தைச்சு ஹூக் மாட்டும் போது அது சரியாக வரும். ப்ளவுஸில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ். இப்போது நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்லீவோட மடித்து தைக்கிற அந்த அளவு ப்ளஸ் நம்ம ஸ்லீவோட லென்த் எடுத்துக்கிறோம். நீங்கள் லென்த் எடுக்கும்போது கரெக்டாக இந்த பக்கம் உள்ளேருந்து 3.5 இன்ச்சு தள்ளி எடுக்கணும். குறைஞ்சது 3.25 இன்ச்சாவது கொடுக்கணும். அதாவது 5 இன்ச்சுக்கு மேலே போகிற அந்த சைஸுக்கெல்லாம் 3.25 இன்ச்சு வந்து நீங்கள் குறைஞ்சது உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வளைவு கொடுப்போம் இல்லையா, அதுலேயும் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்லீவ் ரவுண்டு. நம்ம வளைவு கொடுக்க வேண்டிய இடம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக ஸ்லீவோட ரவுண்டு என்னவோ அதை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மேலே இருந்து இப்படி நீங்கள் கொண்டு வந்துடக்கூடாது. இப்போ ஒரு 7 இன்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி கொண்டு வந்து அதை முடிச்சிடக்கூடாது. இது தப்பான ஒரு மெத்தடு. மேலேருந்து ஒரு 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் அந்த கிளாத்தை டச் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லீவ் ரவுண்டு என்னவோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்துக்கிட்டையும் நீங்கள் அந்த வளைவை கொண்டு போயிடவே கூடாது. அப்படி எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்துக்கிட்ட அந்த வளைவை கொண்டு போனீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். கரெக்டாக நீங்கள் வந்து அந்த 1 இன்ச்சுக்கு கீழே இருந்து அப்படியே வளைவு கொடுத்து உங்களோட கரெக்டான அளவு என்னவோ அதில் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விடணும். எக்ஸ்ட்ரா விடுற கிளாத் வரைக்கும் அந்த வளைவை கொண்டு வரக்கூடாது. மேலேருந்து 1 இன்ச்சுக்கு கீழே இருந்து தான் நீங்கள் அந்த வளைவு எடுக்கவே ஆரம்பிக்கணும். கரெக்டாக நம்ம கொடுக்குற அந்த 3.5 இன்ச்சு கேப் கொடுக்குறோம் அப்படின்னா 3.5 இன்ச்சுக்கு நீங்கள் கம்மியாக கொடுத்தாலும் அந்த இடத்துல சுருக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் ஆர்ம்ஹோல் டெப்த்தெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸாக்டாக எல்லா அளவுமே கரெக்டாக கொடுத்துட்டு தைக்கும்போது இழுத்து பிடிச்சி தைச்சிங்கனாலும் ஆர்ம்ஹோல் லூஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை கவனிக்காமல் ஜஸ்ட் ரவுண்ட் கிட்ட போட்டிருக்க அந்த சிசர் கட்டை அப்படியே மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா போடும்போது கொஞ்சம் லூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வெட்டக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு மேலேருந்து 1 இன்ச் வந்து நீங்கள் டச் பண்ணவே கூடாது.
அதுக்கப்புறம் லேசாக வளைவு கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு எந்த நம்ம வந்து கிளாத்தை வந்து நம்ம கொடுத்துருக்குற அந்த 3.5 இன்ச்சு கேப் கொடுத்துருக்கோம்ல அதில் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து குறைஞ்சது 1/4 இன்ச்சுக்கு கம்மியாவது நம்ம டெப்த்து கொடுத்து கட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த சுருக்கம் எல்லாம் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மெத்தடில் தான் இந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறோம். இப்படி ஸ்லீவ் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி சுருக்கமே வராது. கரெக்டாக சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து அதே போல் அந்த 1 இன்ச்சை நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் அந்த 1 இன்ச்சுக்கு அந்த பக்கம் இருந்து தான் நீங்கள் கரெக்டாக டெப்த்து கொடுக்கணும். டெப்த்து கொடுக்குறதுமே அந்த 1 இன்ச்சுக்கு தள்ளி மேலே ஸ்லீவோட சென்டர்லேருந்து 1 இன்ச்சு தள்ளி டெப்த்து கொடுத்துட்டு ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளவோ அதுக்குள்ளேயே அந்த டெப்த்தை முடிச்சிடணும். எக்ஸ்ட்ரா கிளாத் பக்கம் போயிடவே கூடாது. இது வந்து கரெக்டான அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து. ஸோ நம்ம டெப்த்து கொடுக்கும்போதுமே நம்ம ஃபஸ்ட்டே வளைவு கொடுத்து கட் பண்ணுறதுமே 1 இன்ச்சுக்கு கீழேருந்து தான் அந்த வளைவு கொடுத்து கட் பண்ணணும். அதை தாண்டி ஃப்ரண்ட்டில் நீங்கள் வளைவு டெப்த்தை எடுக்கிறதுமே அந்த 1 இன்ச்சுக்கு கீழே இருந்து தான் நீங்கள் அந்த டெப்த்தை எடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்லீவும் நமக்கு கரெக்டாக உட்காரும். இந்த 2 மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தைக்கிற ஸ்லீவ் வந்து ரொம்பவே சூப்பராக சுருக்கம் இல்லாமல் அதே சமயம் புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருக்காமல் கரெக்டாக இருக்கும். இந்த ஆம்ஹோல் வளைவில் எக்ஸ்ட்ரா எடுக்காமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாகவும் எடுத்துடக்கூடாது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுற அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து இப்போ பாடி சுற்றளவெல்லாம் சேர்க்குறோமில்ல, ஜஸ்ட் ரவுண்ட் வந்து இப்போ 30 சைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து 4 இன்ச்சு சேர்ப்போம் இல்லைங்களா சிஸ்டர், அது போல் ஆம்ஹோலுக்கு சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆம்ஹோலுக்கு நீங்கள் அந்த மாதிரி சேர்க்கவே வேண்டாம். ரெடி அளவு என்ன வருதோ அதை அப்படியே 2ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ 16 வருது அப்படின்னா நீங்கள் அதை 8ஆக வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 8 இன்ச்சு கொடுத்தா போதும். இப்போது வந்து ஆம்ஹோலில் வந்து இருக்கிற அந்த சின்ன சின்ன டவுட்டெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங்னு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.